அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். 2 கன்றுகள் அடைந்த துன்பத்தை கண்டு அழுத காமதேனுவின் கண்ணீர் சொர்க்கத்தில் விழுந்தது குறித்து பரதன் பேசுதல். பாடல் எண் 883. கொடுமை இது பெருங்கொடுமை, கொல்வதிலும் கொடுமை, இடும் சொல்லாம் கட்டளையால் இதை தடுத்தல் கடமை, நெடுந்துயர்கான் காமதேனு நெஞ்செழுதே விடவே, சுடுவிழிவாய் அதன் கண்ணீர் சுவனமழை இடவே. இதுவே 883வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கொடுமை இது பெருங்கொடுமை, கொல்வதிலும் கொடுமை என்ற முதல் வரிக்கான விளக்கம். அந்த 2 கன்றுகளும் அடைந்த துன்பத்தை பார்த்த காமதேனுவானது தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தது, இந்த 2 கன்றுகளுக்கும் இந்த குடியானவன் கொடுத்து வரக்கூடிய அந்த துன்பமானது பெருங்கொடுமை, கொல்வதை காட்டிலும் பெருங்கொடுமை, கொல்லுவதால் உயிர் அடையக்கூடிய துன்பத்தை காட்டிலும் இவ்வாறு உயிரோடு தொடர்ந்து நாட்கணக்கில் வருத்தக்கூடிய இந்த துன்பமானது மிகவும் கொடுமை மிக்க துன்பம் என்று எண்ணிய அந்த காமதேனுவானது இடும் சொல்லாம் கட்டளையால் இதை தடுத்தல் கடமை. இடும் சொல் என்கிற வார்த்தைகள் பேசி கட்டளையிட்டு இதை தடுப்பது நம்முடைய கடமை என்று எண்ணியது. அவ்வாறு எண்ணிய காமதேனுவானது நெடுந்துயர்கான் காமதேனு நெஞ்செழுதே விடவே, அவ்வாறு எண்ணியது மட்டுமன்றி அந்த கன்றுகள் 2 அடைந்த துயரத்தை பார்த்து தானும் நெடுநேரமாக பெருந்துயரத்தை அடைந்த அந்த காமதேனுவானது தன்னுடைய நெஞ்சத்தில் ஈரம் ஏற்பட்டு இரக்கம் ஏற்பட்டு அதனுடைய நெஞ்சமே அழுதது. அவ்வாறு அந்த காமதேனுவின் நெஞ்சம் அழுததால் ஏற்பட்ட கண்ணீரானது சுடுவிழிவாய் அதன் கண்ணீர் சுவன மழை இடவே, அதனுடைய மிகவும் வெப்பம் மிகுந்த வெப்ப அடுப்புகளை போல மிகவும் சினத்தினாலும் இரக்கத்தினாலும் தோன்றிய வெப்பம் மிகுந்த கண்ணீர் அதனுடைய கண்களில் இருந்து, வெப்ப அடுப்புகளை போன்ற அதனுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்டு அந்த கண்ணீரானது சுவனம் என்கிற சொர்க்கத்திலே வெப்பம் மிகுந்த மழையை பொழிந்தது. அவ்வாறு வெப்பம் மிகுந்த மழை சொர்க்கத்திலே பொழிந்ததை அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த அனைவரும் திரும்பி பார்த்தனர். இதுவே 883வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 884வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.